ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சேனைக்கிழங்கு வந்து நான் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. நீங்கள் எப்போவுமே வாங்கினோடனே உடனே யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நாக்கு அரிக்கும். ஸோ கொஞ்சம் பழசானால் தான் நல்லாயிருக்கும் சேனைக்கிழங்கு. ஸோ அது வாங்கி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே மெல்லிஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம என்னதான் பழசாக இருந்தாலும் லைட்டாக நாக்கு அரிக்க தான் செய்யும். ஸோ அதனால நான் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மற்றும் போட்டு நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். முதல்ல நல்லா இது வந்து குக் ஆகட்டும். நல்லானா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளி அந்த அரிப்பு இருந்துச்சுன்னா நாக்கு அரிக்காது, அந்த அரிப்பை வந்து எடுத்துரும். ஸோ அதுக்காண்டி தான் புளி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் அரிக்காது, பேக் சைடு தான் அரிக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அரிப்பு வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இதில் லைட்டாக நம்ம வந்து மஞ்சள்தூள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். ஸோ புளியோடு சேர்ந்து வேகும் போது இந்த அரிப்பு நம்மளுக்கு இருக்காது. இப்போ இது 3/4 பதத்துக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ இங்கே கிடக்கிற புளியெல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த புளி இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கிழங்கு நல்லா இதாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து புளி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 3 பூண்டு வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த கிழங்கு கொஞ்சம் வாய்வுன்றதுனால நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் பவுடரும் போட போகிறோம். லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சும்மா போட்டிருக்கேன். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் காரத்துக்கு இன்னுமே லைட்டாக மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் வந்து போட்டோம்னா இன்னுமே வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம கிழங்கு வேகும் போது உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், இப்போ மசாலா போட்டிருக்கிறதுனால. இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகணுன்னு இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வச்சிருக்க கிழங்க ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்போ பரட்டிடலாம். இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும்.
இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். கிட்ஸ்லாம் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கையிலே வந்து சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ரொம்பவே கிறிஸ்பியாக இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு. கிட்ஸும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.